ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையே உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள திமுக ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் செய்யும் அவலம் இருப்பதாகவும், அதே போல கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையே இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் முதலமைச்சர் இனியும் போதைப் பொருள் ஒழிக்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்திய இந்த திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய அவர், இதுபோன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் முதலமைச்சரை நோக்கி கூறியிருக்கிறார். மேலும் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை கண்டு கொதிப்படைந்துள்ள மக்கள் இதற்கான தண்டனையை நிச்சயம் வரக்கூடிய தேர்தலில் வழங்கத்தான் போகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.